நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாளில் இங்கிலீஷ் பேச முடியுமான்னு பார்க்கலாம். இன்றைக்கி டே 6 6வது ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். இப்போது 12 டென்ஸ் 12 காலத்தில் 6 ஃபஸ்ட்டு பார்த்தோம், அடுத்தது ஒரு 3 பார்த்தோம், இப்போ லாஸ்ட்டு 3 பார்க்குறோம். இதை மட்டும் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் போயிடலாம். இப்போ இன்றைக்கி என்ன பண்ணலாம், பெரிய வீடியோ போடலான்னு பார்த்தா எனக்கு அப்லோட் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அது சீக்கிரமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு நான் பெரிய வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ஷார்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம், அதனால் சின்னதாக பார்க்குறேன். இப்போ நேற்று வந்து 5 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்ததுனால பெரிய லென்த்தாக போயிடுச்சு, அப்லோட் பண்ண முடியல. இப்போ அதனால் 3 மட்டும் பார்க்கலாம், 3 எக்ஸாம்பிள் மட்டும். இப்போ என்ன செய்யலைன்னா, இப்போது லாஸ்ட்டு 3 காலம். இப்போ தமிழில் வந்து போகிறேன், போவேன், போனேன், போயிருப்பேன் அப்படின்னு நிறைய சொல்கிறோம்ல. போய்கிட்டு இருப்பேன், போயிருந்தேன், இப்படி நிறைய சொல்கிறோம்ல. அதே தான் இந்த 12 டென்ஸுன்றது நம்ம தமிழில் ஒரே வார்த்தையை எப்படி வேறு வேறு காலத்தில் சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த போவேன், போயிருப்பேன், போயிருக்கலாம் வராது, போயிருந்தேன், போய்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வார்த்தைகளை மாற்றுறோம்ல ஒரே வார்த்தையை. அதே மாதிரி இங்கிலீஷில் அந்த ஒரு வார்த்தை லேர்ன் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் இப்போ மாற்றி மாற்றி இங்கிலீஷில் படிக்கிறோம். இப்போ பார்க்கலாம். நான் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இருக்கேன், இப்போது படிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ். ஐ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. அடுத்தது, நான் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா ஐ ஹேட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ். ஹேவ் வந்து ஹேட் ஆயிடுச்சு. ஐ ஹேட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இருப்பேன் இனிமேல் செய்ய போகிறேன்னா வில் மட்டும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன்றது ஐ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ்னு சொல்கிறோம்ல. ஐ ஹாவ் பதிலாக ஐ வில் ஹவ் சொல்கிறோம் இனிமேல் செய்ய போகிறது. அது மாதிரி தான் மற்ற டென்ஸ்லேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் அந்த வில் மட்டும் ஆட் ஆகிருக்கும். இப்போ நடக்கிறத சொல்கிற மாதிரி இனிமேல் செய்ய போகிறேன்னு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் அந்த வில் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம் வரும். அது மறுபடியும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா ஐ வில் ஹவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ். ரொம்ப நேரமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ஐ வில் ஹவ் பீன். ஐ ஹாவ் பீன், ஐ ஹேட் பீன், அந்த பீன் வருது. சரி பார்ப்போம். இப்போ வந்து பார்க்காம சொல்லுவோமா? நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நான் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இருக்கேன், இப்போ இருக்கேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறேன் படிச்சுக்கிட்டே அப்படின்றதுனே ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். இப்போ நான் சொல்கிறேன் ஐ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ். கரெக்டாக? கரெக்டு. நான் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்றதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் ஐ ஹேட் பீன் லேர்னிங் இங்கிலீஷ். ஹேவ் பதில் ஹேட் வந்துடுச்சு. ஓகே, கரெக்டு. நான் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் ஐ வில் ஹவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ். கரெக்டா? ஓகே. இப்போது இந்த 3 வந்து எக்ஸாம்பிள் சொல்லிக்கேன். இப்போ லேர்னிங்க்கு பதிலாக ஸ்லீப்பிங் அப்படின்றது வந்து நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றதுக்கு எப்படி வரும் நீங்கள் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இருக்கேன்றதுக்கு ஐ ஹாவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ்னு வருதா? தூங்குறதுக்கு என்ன சொல்கிறது? இதை அப்படியே மாற்றி சொல்லுங்கள். நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன், இப்போது தூங்கிக்கிட்டே இருக்கிறேன், அது சொல்லுங்கள். ஓகே. இப்போது ஐ ஹாவ் பீன் ஸ்லீப்பிங், ஐ ஹாவ் பீன் ஸ்லீப்பிங், அவ்வளோதான். அடுத்தது, நான் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்றதுக்கு பதிலாக ஸ்லீப்பிங் மாற்றி சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நான் சொல்கிறேன் ஐ ஹேட் பீன் ஸ்லீப்பிங், அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து, தூங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றதுக்கு சொல்லிட்டிங்களா? நான் சொல்கிறேன் ஐ வில் ஹவ் பீன் ஸ்லீப்பிங், அவ்வளோதான். இப்போது அடுத்து சாப்பிட்றது. இப்போ நான் சொல்கிறேன், டைம் இல்லாதனால நானே சொல்லிடுறேன், ப்ளீஸ் நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ஐ ஹாவ் பீன் ஈட்டிங். நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், ஐ ஹேட் பீன் ஈட்டிங். நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், ஐ வில் ஹவ் பீன் ஈட்டிங். பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குது. அடுத்து வாக். நான் நடந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஐ ஹாவ் பீன் வாக்கிங். நடந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா ஐ ஹேட் பீன் வாக்கிங். நடந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது ஐ வில் ஹாவ் பீன் வாக்கிங். அவ்வளோதான், சிம்பிள். இன்றைக்கி முடிச்சுக்கலாம். டாடா.